ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான சுவையான ஆனியன் பராத்தா. டக்குன்னு நினச்ச உடனே அடுத்த 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி, லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான ரெசிபிங்க. டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் மசாலா பராத்தா. சைட் டிஷ்ஷும் கூட பெருசாக தேவைப்படாது, ஏன்னா உள்ளே வந்து மசாலா ஆனியன் நல்லா இருக்குது. தயிர் ஊறுகாய் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஒரு மைல்டான குருமா கூட வச்சுக்கலாம். பட் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு தாபா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இருக்கும். அந்த உள்ள அந்த ஆனியன் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு செமையாக இருக்குங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பர் ஹிட் சப்பாத்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பாராட்டு நிச்சயம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு அகலமான பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்லா ஒரு தாபா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்லேருந்து கற்றுக்கிட்டேன். நெய் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வாசனையும் தூக்கலாக இருக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக ஃப்ளேக்கியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கற்றுக்கிட்ட டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இங்கே 1 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். நல்லா நிறச்சளந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில சமயம் மாவோட ட்ரைனஸை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள். மாவெல்லாம் நல்லா மொத்தமாக ஒன்று சேர்ந்துருச்சு. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஸோ மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாயிரும். சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. நீ நல்லா உருட்டி எடுத்து மூடி வச்சுருவோம். இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வெங்காய மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பொடிச்சாச்சு. இந்த பொட்டுக்கடலை மாவு நம்மளுக்கு தேவைப்படும். இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிட்டு பொட்டுக்கடலை மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். அடுத்தது வெங்காய மசாலாவுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் இப்படி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி தேய்க்கும் போது அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோணும். இங்கே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவின மாதிரி கட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. கருவேப்பிலை, அடுத்தது கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி இலை போடுறேன். ஸோ கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு அகலமான பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், அடுத்தது கருவேப்பிலை, கூடவே நல்ல கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காய மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை பெசறி விடுறோம். நேரம் ஆக ஆக தண்ணி விட்டு வரும். இந்த வெங்காய மசாலா சொதப்பாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து உதிரியாக இருக்கும். இந்த வெங்காய மசாலா நம்ம ஸ்டஃப் பண்ணி தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பொட்டுக்கடலை பொடி சேர்க்குறோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி சுவையான ஆனியன் மசாலா ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதாவது ஆனியன் பராத்தா செய்ய போகிறோம். நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. அது இன்னும் கூட கொஞ்சம் ஊறி இன்னும் சாஃப்டாகிடுச்சு. இப்போ அந்த மாவுலேருந்து ஒரு போர்ஷனை நம்ம கிள்ளி எடுத்துப்போம். கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துப்போம். அதை அப்படியே கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு ஃப்ளாட்டாக தட்டிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா அந்த வரமாவு ட்ரை கோதுமை மாவில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துருவோம். கொஞ்சம் லைட்டாக திரட்டி விட்டுக்குவோம்.
மாதிரி கொஞ்சம் திக்காக ஃப்ளாட் ஆக்கியாச்சு. இப்போ இந்த மாவை உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன் மசாலாலேருந்து கொஞ்சம் உருட்டி எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட அந்த மாவோட சைஸுக்கே உருட்டி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே. அப்போ தான் நம்மளுக்கு ஆனியன் வந்து எல்லா பக்கமும் இருக்கும் அந்த பராத்தாவில். இதை நல்லா இப்படி மடித்து விட்டுருவோம். இப்படி கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அந்த மேலே இருக்கிற மாவை அப்படியே திருகி விட்டு கிள்ளி எடுத்துட்டா உள்ளே சீல் ஆயிரும். அந்த ஸ்டஃபிங் வெளியே வராது, அப்படியே உள்ளேயே இருக்கும். லைட்டாக அகைன் அப்படியே லைட்டாக ஃப்ளாட்டாக தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பன்னு மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அகைன் அந்த ட்ரை கோதுமை மாவை மேலே நல்லா தூவி விட்டுருங்க. சுற்றிலும் எல்லாம் அந்த கோதுமை மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டுட்டு இப்போ அப்படியே ஜென்டிலாக தேய்ச்சி விடணும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். நம்ம நல்ல பொடியாக தான் நறுக்கி இருக்கிறோம் வெங்காயம், ஸோ கண்டிப்பாக வெளியே வராது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜென்டிலாக அப்படியே தேய்ச்சி ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம அந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சாச்சு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சன்னமாக தின்னாக தைச்சிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் எதுவும் வெளியே வரல, பர்ஃபெக்டாக உள்ள நல்லா ஸ்டஃப் ஆகிடுச்சு. இப்போ நல்ல சூடாக ஹாட்டாக இருக்கிற தோசை தவாவில் போட்டு விட்டு நல்லா அதை சுட்டெடுக்கணும். வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒன் சைடு அது நல்லா குக்காகி வரட்டும். அப்புறம் ஒரு 30 செகண்ட் கழித்து மெதுவாக திருப்பி போட்டுட்டு திரும்பவும் அந்த சைடு ஒரு 30 செகண்ட் நல்லா வேக விடுங்க. இப்போ சப்பாத்தி மேலே எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நெய் தடவி இந்த ஆனியன் ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் தடவி விட்டுட்டு அகைன் திருப்பி போட்டு அந்த சைடும் கொஞ்சம் நெய்யை தடவி விட்டு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா எடுத்து வச்சா அவ்வளோதாங்க. அருமையான சுவையான ஆனியன் மசாலா ஸ்டஃப்டு சப்பாத்தி, ஆனியன் பராத்தா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பக்கா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு அருமையான ரெசிபி. டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா நெய் தடவி விட்டு நல்லா சுட்டு எடுத்து பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. தயிர் ஊறுகாய் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு மைல்டான கிரேவி இல்லை ஒரு குருமா வச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. அந்த ஆனியன் பாருங்கள் உள்ளே நல்லா ஸ்டஃப் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.